இந்த கடையில நீ அரிசி வாங்குன, எந்த ரேஷன் கடையில நீ புடவை வாங்குன, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாப்போம். ரேஷன் கடையில தான் இந்த மாதிரி புடவை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாப்போம். பண்ணிக்கோங்க. இப்படியாப்பட்ட ஒரு பொய்ய சொன்ன உங்ககிட்ட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்ட பாத்தீங்களா? தப்புதான். என் தமிழ் மக்களை நீங்கள் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் அதை நாங்கள் துடைத்துக் கொள்வோம், இல்லை மறந்து விடுவோம் என்ற நோக்கில் தான் இப்பேற்பட்ட ஒரு பொய்யான, ரொம்ப அற்ப பொய்யான ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அந்த இடத்துல நீங்க பேசுறதுக்கு எவ்வளவு காசு வாங்கினீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க சொன்ன பொய் இந்த உலகத்துக்கே அடுக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இல்ல இதெல்லாம் பாக்குற ஒரு தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் என்ன முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது சரி, முட்டாளா இருக்கிறதுனாலதான் உங்களை மாரி ஆட்கள் எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் என்னடா பள்ளிக்கூடத்துல போடுற சாம்பார் அவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆஹா அவ்வளவு அற்புதமா இருக்கு, இப்படி இருந்ததுனாக்க நான் கண்டிப்பா நானும் திரும்பவும் நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சருக்கு முத்தம் கொடுக்கறாங்க. வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. மறாவது நாள் செய்தியை பார்த்தா பள்ளிக்கூடத்துல போட்ட சத்துணவு சரியில்லாததுனால குழந்தைகள் பல பேருக்கு வாந்தி சீதபேதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வருது. அது சரிக்கா, உன் புள்ள அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அந்த சத்துணவு சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு வலிக்கும் அப்போ. ஆனா எவன் வீட்டு புள்ளையோ தின்னுட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மனசாட்சியே இல்லாம ஒரு விஷயத்த சொல்றீங்க. அது சரி, நடந்துகிட்டு இருக்கிறது கலிகாலம். இந்த கலிகாலத்துல போய் மனசாட்சி இருக்கா மண்ணங்கட்டி இருக்கான்னு சொல்லி கேக்குறவன் நான் தான் கேனையன். லோகத்தோடு ஒன்றி வாழ பழகணும், இல்லனாக்க இந்த சமுதாயத்தில் நாம் அன்பிட்டா தூக்கி எறியப்படுவோம். எனதருமை தாய் தமிழ் உறவுகளே, தயவு கூர்ந்து இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள். எவ்வளவு விளம்பரமான ஒரு வாழ்க்கை, விளம்பரத்தனமான அரசியல் போக்கு என்று தயவு கூர்ந்து சிந்தித்து உங்களுக்கான தலைமை யார், உங்களுக்கான அரசியல் எது என்ற புரிதலோடு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.